ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா இருக்கீங்களா எல்லாம்? நம்ம எங்கே போகிறோம்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கோம். மாவட்டத்துலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி அவங்க வந்து சபரிமலை போகிறாங்க. நான் கேட்டிருந்தேன் வரலாம் மட்டும் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த கார் ரெடி பண்ணியிருக்கோம். இனோவா காரு. இவர் நம்ம நண்பர், இவர் தான் டிரைவரும் கூட. பார்த்துங்க, முத்து பிரகாஷ் பேர் அவருக்கு. ஓகேங்களா? இந்த இனோவா காரில் தான் கிளம்புறோம். வாங்க யார் யார் வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம். அது டிரைவர் தம்பி வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நீடூர் பத்திரகாளியம்மன் கோயிலில் வந்து ஒரு பூஜை போட்டிருக்காரு. இதை போட்டுட்டு தான் வண்டி கிளம்புறாரு. இங்கேருந்து கிளம்பி தான் மாநிலம் போயிட்டு மாநிலத்தில் உள்ள நண்பர்களாக அழைச்சிக்கிட்டு கிளம்புறது. பக்தியோட நம்ம தம்பி சாமி கும்பிட்டுருக்காரு. இப்போ தான் பாருங்கள். தம்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? என் பேர் முத்து. முத்து. நான் இந்த கார் உங்கள் சொந்த காருங்களா? இல்லை, ஓசி கார். ஓசி. இந்த பூஜை புனஸ்காரலாம் வந்துட்டு தம்பி கிளம்புறாரு. ஆளாள சுந்தரி ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோயில், நீடூர். ஐயப்போ சுவாமி, சுவாமியப்பா, ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா ஆர்வமப்பா, ஐயப்பா வந்தோமப்பா, ஐயப்பா சுவாமியே, ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சுவாமி சரணம், சுவாமியப்பா, ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா ஆர்வமப்பா, ஐயப்பா வந்தோமப்பா, ஐயப்பா ஹரிஹர சுதனே, ஐயப்பா சுவாமியே, ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, சுவாமி சரணம், ஐயப்ப சரணம், ஐயப்ப சரணம், சாமி சரணம், சரணம், ஐயப்ப சரணம், சாமி 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 சரணம், சுவாமியப்பா, ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா பம்பவாசா, ஐயப்பா மந்தல ராஜா, ஐயப்பா சுவாமியே, ஐயப்போ, ஐயப்பா மந்தல ராஜா, ஐயப்பா பம்பவாசா, ஐயப்பா ஐயப்பா சுவாமியே, ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே, ஐயப்போ சுவாமியப்பா, ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா வந்தோமப்பா, ஐயப்பா தவகிரீசா. வந்தாச்சு. திருச்சியில் வந்து இப்போ அமுதம் ரெசிடென்ஸில் சாப்பிட வந்திருக்கோம். பாருங்க, எங்கள் வண்டி அங்கே நிற்கிது. எங்கள் அம்மா இனோவா காரு, அமுதம், எங்கள் ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பத்திரம் ஒன்றில் இந்த இடத்துல ஈடன் கார்டன் அப்படிங்கிற இடத்துல வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. என் கார் அது போயிட்டுருக்குது பார்க்கிங் போகிறதுக்கு. பீடா கடை, கைவினை அங்காடி, நல்ல ஒரு பார்க்கிங்காக இருக்குது. சமைச்சின்னு பார்க்குறீங்க. காட்டு விலங்குகள் ஜாக்கிரதை. ஆமாம், நான் வண்டியில் நம்ம தான் போயிட்டுருக்கோம். அது பத்திரமா வரணும். பம்பா வந்து இறங்கியாச்சு. நம்ம காரை பார்க்கிங் போட்டாச்சு. இது ஓகே. ரமேஷ் நினைக்கிறாரு. பாலா வந்து ஏதோ ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லிட்டு மூக்கை பொத்திட்டு இருக்காரு. கார் பார்க்கிங் டாப் கீழில் இருக்கோம் நாங்கள் இப்போ. இது என்னோட முதல் அனுபவம். வாங்க நிறைய பேசுவோம். இன்னும் டைம் இருக்குது நமக்கு. இதான் வந்து சபரிமலை பம்பை பாலம். பம்பை இந்த குளிக்கிறாங்க பாருங்க எல்லாம்.
எவ்வளோ சாமிகள் நிற்கிறாங்க பாருங்கள் எல்லாம். நல்ல கட்டமைப்பு பண்ணியிருக்காங்கங்க, அழகா. படித்தரம் நல்லா சூப்பராக இருக்குது. குளிக்கலாம். தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, முழங்கோட இல்லை. குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் 2 பக்கம் நல்லா கரை கட்டியிருக்காங்க பாருங்க. தண்ணீர் அந்தளவுக்கு இல்லை. கரை ஓரமாகவே நிறைய கடைகள் இருக்குது, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. இருக்காங்க சபரிமலை மேலே ஏறுறாங்க. பம்பை முடிச்சுட்டு இருக்கேன் பாருங்க. புண்ணிய பூங்காவனம். செக்கிங் இருக்குது. இதை முடிச்சா போனோம். இங்கதான் முதல் தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த விநாயகர் கோயிலை சுற்றிட்டு வந்து தான் தேங்காய் உடைக்கணுமா? அப்போதான் உடைக்க போகிறாங்க. வாங்க எடுத்துக்கிட்டேன். இது வந்து விநாயகர் கோயில். இதுதான் ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் உடைக்கிறது தான். இதை உடச்சி தான் போகணும். பண்ண இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, இப்போ தேங்காய் உடைக்குது கன்னிமலை தான். கன்னிமலை வந்து முதல் தேங்காய் உடைக்கணும். ஓகே பொண்ணு, அதான் ஐயப்பன் கோயிலோட ப்ரொசீஜர். ஓகே சரிங்க. வாங்க திரும்பி இதுக்கப்புறம் எங்கே போகணும் இப்போ வசியா? இப்போ நேதான் பாஸ். ஓகே, நடப்பாஸ். சரி, நட போகிறதுக்கு. அதை முடிச்சுட்டு இது ஸ்டார்ட் ஆகிடும். 7 மைல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து நடப்பாதை போக வேண்டியதான். 7 மைல். 7 மைல்னா 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் அவ்வளோதான். 7 மேலே ஏறணும். ஓகே வாங்க போகுமா? போகலாமே. ஓகே வாங்க. மணி சார், உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது? சிறப்பான அனுபவம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கும். முத்துசாமி என் பசங்க இருக்கா செக்கிங் பண்ணுறாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. இந்த போக வேண்டிய வழி தான். இந்த வழியாக தான் இறங்கி போகணும், மலைக்கு போகணும். எனக்கு சிறப்பு பாஸ் வாங்கினால நானும் உள்ளே வரேன் கூட சேர்ந்து. அண்ணா அது ஒரு ரோடு இருக்குது. அது என்ன ரோடு? அது வந்து யானை பாதை. யானை போகிறதுக்காக உள்ள பாதை. சரி, அதை நம்ம போகக்கூடாதா? அதை போகலாம் சமயத்தில். இப்போ யானை குறுக்க இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது காட்டு யானை போகணும். அதனால் இந்த வழி தான் இரவு நேரத்தில். இதுதான் மெயின் வழி. இரவு நேரம் சேஃப்டியான ரூட்டு இதுதாங்கிற மாதிரி விட்றாங்க. ஓகே, இந்த வழியாக போமா? இந்த வழியாக போகலாம். வாங்க. இந்த வழியாக தான் போகணுமா? ஏன்னா இதுதான் சேஃப்டியான ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த ரோடு வந்து பகலில் தான் போகிறதுக்கு வழி உண்டான், அனுமதி உண்டான். இரவு நேரத்தில் போகக்கூடாது, காட்டு விலங்குகள்னு சொல்கிறாங்க. அதனால் சேஃப்டியான ரூட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். மணி சார் என்ன சொல்கிறீங்க இந்த சேஃப்டி ரூட்டை பற்றி? சேஃப்டி ரூட்டை பற்றி இதுதான் ஏற்றம். ஏற்றமாக ஏறும். இப்படி ஸ்லாப்பாக ஏறுறது அது. அந்த ரூட்டு நடப்பாது. அப்படிங்களா? ஓகே. இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க? இதெல்லாம் முடியாதவங்களாம் வச்சுட்டு போட்டு அதுக்காகவா? ஓகே. இதுதான் எதுக்கு வச்சுருக்காங்க இந்த இதை? வயசானவங்க மேலே ஏறுறதுக்காக. அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? கோயில் நிர்வாகமா இது ப்ரைவேட்டாக வருது? கோயில் நிர்வாகம் தான் பண்ணுவாங்க. 800 டோக்கன் போடுவாங்க. 800 கொடுத்து அவங்க வச்சு தூக்கிட்டு போவாங்க மேலேக்கு. போகிறவங்க டிப்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியதான். ஓகே விருப்பப்பட்டு. ஓகே, நல்ல வசதியாக இருக்குது. அடி மேலே அடி வச்சு நிற்காமல் அப்படியே ஏறிட்டே இருந்தால் அப்படியே ஏறிக்கிட்டே இருந்தால் கரெக்டாக ஏறிடலாம். ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு ஏறிட்டே இருக்கணும். ஆரம்பத்திலே நின்று ஏறிடக்கூடாது. ரொம்ப வேகமாகவும் ஏறக்கூடாது. பொறுமையாக ஐயப்பனை நினச்சி ஏறி ஐயப்பனை போய் தரிசித்துடலாம். சாமி சரணம்.
ம் டோலி 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 எடுத்து பாருங்க. அதில் 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. முடியாதவங்கள இருந்தால் அவங்க முடியாது. முடியறவங்க கால் பயணமாக நல்ல பயணமாக போகலாம். சாமி சரணம். இப்போ மணி வந்து 2 நைட்டு. கடை வச்சுருக்காங்க. மக்கள் நடந்து போயிட்டுருக்குது. நிறைய கடைலாம் இருக்குது. இங்கே இந்த இலவச மூலிகை குடிநீர் இது. பாருங்கள், ஹெர்பல் வாட்டர். பாருங்க, அப்படியே இதில் காடு தான் அது. ஜஸ்ட் நம்ம வந்து பாதுகாப்பாக போயிட்டுருக்கணும். மலையில் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, கடைலாம் இருக்குது. இப்போ இந்த ஆலயம் வந்து என்ன வருஷம் முழுக்க வந்து திறக்குமா? திறந்துருக்குமா? அப்படி தமிழ் மாதத்தில் 5 நாள். 5 நாள் திறந்துருப்பாங்க. கார்த்திகை மார்கழி ஃபுல்லாக திறந்துருப்பாங்க. பங்குனி மாதத்தில் ஒரு உற்சவம் இருக்கிறதுனால அந்த 10 நாள் இருப்பாங்க. அவ்வளோதான் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு அவ்வளோதான். ஓகே சார். இந்த ஒரு வழி தான் இருக்கா? இந்த மலைக்கு போகிறதுக்கு வேறு வழி இருக்குதா? 48 மைல் இருக்கு. 48 மைல் எத்தனை கிலோமீட்டர்? அது 100 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே. அது வந்து கார்த்திகை மாதம் மாலை போட்டு மார்கழியில் கட்டி வரணும். அது வழி எந்த வழியிலேருந்து ஆரம்பிக்குது? அது குமிளியிலேருந்து. குமிளிலேருந்து கிளம்பணும். குமிளியில் பேட்டை துள்ளி அங்கேருந்து 6 மலை தாண்டி இது 7ஆம் மலைக்கு வரணும். அப்போ இதை சாட்டு வந்து இது சின்ன பாதை. சின்ன பாதை 7 மைல் 15 கிலோமீட்டர். பெரிய பாதை அதுதான். அது எத்தனை நாள் நடக்கிற மாதிரி இருக்கும்? அது 1.5 நாள், 1 நாள், 2 நாள் ஆளுங்களுடைய ஸ்பீடை பொறுத்து. ஸ்பீடு பொறுத்து உடம்பை பொறுத்து இருக்கு. ஓகே சாமி. ஓகே ஓகே. சாமி சொல்கிறோம். மேடு பாருங்க, மக்கள் எவ்வளோ நடந்து போயிட்டுருக்காங்க. ஜூஸ் கடை இறக்கதை பாருங்க. பீடம் இது சார் எங்க வழிபாடு இது. எரிமலையில் பேட்டை துள்ளி சரங்குத்தி. ஓ ஓ, அங்கே யாரை வழிபடணுங்கிறீங்க? பாபர் கும்பிட்டு தான் வரணுமா? எரிமலையில் பேட்டை துள்ளிட்டு அங்கேருந்து இந்த வர்ணம்லாம் பூசிக்கிட்டு இதெல்லாம் கட்டிட்டு வருவாங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த சபரி பீடத்தில் வந்து இங்கே சரங்குத்தின்னு குத்துவாங்க. கன்னிசாமி வரத்துக்குன்னா இதுதான் அடையாளம். மஞ்ச மாதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும் கன்னிசாமி வந்திருக்கா இல்லையா. சபரி பீடம். அதே மாதிரி இங்கே பாருங்க, நல்ல மரங்கள், நடந்து போகிறதுக்கு வழிகள் அழகாக இருக்குது. 2 பக்கம் மரம், குடிநீர். இறங்கி பார்த்தா கீழே அந்தளவுக்கு பள்ளமாக இருக்குது. இங்கேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது சபரிமலை மலை ஏறுறதுக்கு. 1.3 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. இந்த பாருங்கள், பேர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு பிளாஸ்டிக் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யானைப்பாதையாம், பம்பா போகிறதுக்கு வழி அதை போட்டுருக்காங்க பாருங்கள். வே டு பம்பா. இது ஒரு ஷார்ட் ரூட்டு. இந்த திருவிதாங்கூர் சன்னிதானம் வந்தாச்சு. மலை உச்சிக்கு வந்துட்டோம். இதை பாருங்கள், இந்த வராங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்து வந்துட்டுருக்காங்க வேண்டிக்கிட்டு. இங்கே வந்து இப்போதைக்கு வந்து சன்னிதானம் திறக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து காலைல 5 மணி திறப்பாங்களாம். ஆனால் வந்து வந்தவங்க ஃபுல்லாக வந்து படுத்துட்டாங்க, வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். அதனால் கொட்டாக்கை போட்டு வச்சுருக்காங்க, ஃபேன் ஓடுது. அந்த லைனுக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து க்யூவில் போகிறது பாருங்க. இதை வந்துட்டாங்க.
சின்ன பண்ண எல்லாம் வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கடை ஹோட்டல் இருக்குது. ஹோட்டல் ஸ்ரீ கணேஷ் ஹை கிளாஸ் பியூர் வெஜ் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஆனால் டீலாம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. பச்சி போட்டிருக்காங்க, நேற்று சாதனம் போட்டது, அதை சேல்ஸ் பண்ணுறாங்க, மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆமாம், நெஞ்சு இருக்குது, ஆயில் ஓவராக இருக்குது. அதெல்லாம் இந்த மோரிஸ் பழம் வச்சுருக்காங்க, பச்சை பழம் சாப்பிட்லாம் கேட்டால் பழுக்கவே இல்லைங்கிறாங்க. இவங்க ஊர் பழம் தான் இருக்குது, அது சாப்பிடுங்கிறாங்க. சாப்பிட முடியாதுல்ல. சாமிஜி வாங்க 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 புரியுதா? வாங்க ஏறி வண்டியில் பத்திரமா. ஓகே வாங்க வாங்க ரமேஷண்ணே. ஆ அப்படிங்களா? சரி ஓகே. இருமுடி இல்லாமல் இது வரைக்கும் வரலாம். நீங்கள் மேலே சனிஞ்சாவும் போகலாம், ஆனால் 18 இது மாதிரி ஏற முடியாது. நானும் அப்படி தான் 18 படி ஏற முடியாது. நான் ஆனால் சனிஞ்சாவனுக்கும் உள்ளே வரலாம், உள்ளே வந்து பார்க்கலாம். அப்படிங்கிறனால தான் நானும் உள்ளே வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள்லாம் எனக்கு பாஸ் எடுத்து கொடுத்தாங்க. நானும் அவங்க கூட ஜாலியாக அப்படியே வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே ஆலயத்தை, உங்களுக்கு காட்டுவோன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், திருடர்கள் ஜாக்கிரதை. இங்கேயும் திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் போர்ட்லையும் போட்டிருக்காங்க திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு. இங்கே சீனியர் சிட்டிசன்ஸ் ரெஸ்ட் எடுக்க தேவையான இடம் வச்சுருக்காங்க. மூத்த குடிமக்கள் ஓய்வெடுக்கும் இடம். இருமுடி கட்டாமல் வர முடியாதுன்னு நினைக்காதீங்க, வரலாம் இங்கே. ஆனால் நீங்கள் 18 படி ஏற முடியாது, அது வரைக்கும் வரலாம். நீங்கள் பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள். மக்கள் இந்த க்யூவில் வரணும். இந்த க்யூவில் படுத்துட்டாங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த க்யூவில் தான் வருவாங்க. இப்படியே இந்த பாருங்கள், இந்த வழி இருக்கு பாருங்கள். இந்த லைனில் க்யூவில் வந்து இப்படியே போய் சன்னிதானத்துக்கு போகணும். சரணம் ஐயப்பா அதாக இருக்கு பாருங்க. 18ஆம் படி, 18 படி தெரிஞ்சுங்களா? முடிவு கட்டாமல் இது வரைக்கும் வரலாம் நீங்கள், ஆனால் மேலே மட்டும் ஏற முடியாது. ஓகே, இதுதான் 18 படி ஏறுறது. உங்களுக்காக பிரத்யேகமாக காட்டப்படுகிறது. நம்ம க்ரௌன் சேனலில் முதலாக குளம் போட்டிருக்காங்க. பஸ்மாக் குளத்தில் சோப்பு எண்ணெய் உபயோகிக்கக்கூடாது, அதேமாதிரி குளிச்ச துணியை போட்டு போகக்கூடாது. இது ஏதோ தெய்வத்தை சார்ந்தது, ஒரு ஐதீகமானது. இந்த குளிங்க குளிச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சன்னிதானத்தோட ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்குது. ஆலய தரிசனம், சாமி தரிசனத்துக்காக சன்னிதானத்தில் இதுமாரி லாக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கேட்டில் இருமுடி கட்டினவங்கலாம் இந்த வழியாக தான் போகணும். 18ஆம் படி ஏறதுக்கு இந்த வழியாக தான் போகணும். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் விட்டுருக்கு, லாக் பண்ணியிருக்காங்க. அதை திறந்துருக்காங்க. இப்போ தான் மக்கள் போது பாருங்கள், மூவ் ஆகிட்டுருக்காங்க. ரூப் கொடுத்தது நமது விஜய் மல்லையா, பெங்களூர், ஸ்பான்சர் பை கிங்ஃபிஷர் ஓனர். எல்லாமே கோல்ட் ஸ்ட்ரீட்டு. சமயமான நண்பர்களெல்லாம் இருமுடி கட்டிக்கிட்டு 18 படி ஏறத்துக்காக ரெடியாகி போயிட்டுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கரெக்டாக போயிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு தேங்காய் உடைக்கணும். நிம்மதியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நண்பர்கள்லாம் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா பெருசாக கூட்டம் இல்லை, சீசனில் உள்ள கூட்டம் இப்போ கிடையாது. ஆனால் அவங்க அழகாக நின்று சாமி கும்பிடும் 18 படியை பூஜித்து பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. மிகவும் சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மேலே படியேறி ஐயப்பன் தரிசிப்பதுக்காக எல்லாம் போயிட்டுருக்காங்க. கூட்டம் பெருசாக இல்லைன்னா ஓரளவு கூட்டம் இருக்குது, அதுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போயிட்டு சைடில் தேங்காய் உடச்சிட்டு கீழே படிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியெலாம் காலை சுத்தம் பண்ணுறதுக்கு, நம்ம மனசளவு சுத்தமாகவும் கால்களை சுத்தம் பண்ணிட்டு போகிறதுக்காகவும் இப்போ போகிறாங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு. இந்த சைடு தான் தேங்காய் உடைக்கணும். இந்த உடைக்கிறாங்களா, தேங்காய் உடச்சிட்டு அப்படியே கிளம்புவாங்க எல்லாமே. இது வரைக்கும் நீங்கள் முடிவு கட்டாக இப்போ பார்க்கலாம்.
முடி கட்டி தான் மேலே 12 படி ஏற முடியும். அது இந்த சைடு வழியாக வழி வச்சுருக்காங்க. நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு சைடு வழியாகவும் போய் பார்க்கலாம் முடி கட்டாதவங்க. ஆனால் 12 படி ஏறணும்னா முடி கட்டி தான் ஆகணும் நீங்கள் யாருமே சரி. இதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் ப்ளஸ் வந்து வழக்கமும் கூட. இதோ ஆக போகிறாங்க பாருங்கள் எல்லாமே. இந்த ஒரு கோயில் இருக்குது. சின்ன கற்பூரம் இந்த கால் பைப் கழுவிட்டு எல்லாம் ஒன்றா அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே எங்கள் நண்பர்கள்லாம் கிளம்புறாங்க. இந்த 12 படி ஏறணும்னா கண்டிப்பாக இருமுடி கட்டிருக்கணும். இல்லாட்டினா நீங்கள் வந்து சைடு வழியாக போய் பார்க்க முடியும். இது வந்து சைடு வழியாக வருது. இருமுடி வரலாம், கட்டாமல் வரலாம். ஆனால் அந்த சைடில் வழி இருக்கிறதுக்கு அப்படி வந்தால் தான் மேலே வந்து வரலாம். மே வழியாகவும் அழகாக வந்து சாமி கும்பிட்டு தரிசிப்பதற்கும் ஏற்ற இடம் உள்ள பண்ணுறாங்க பாருங்க. ஆக்சுவலி இங்கே இன்சைடு வந்து கோயிலுக்குள்ளே ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாது. அதுக்கு அனுமதியும் கிடையாது. இப்படி நீங்கள் பார்த்தாங்க இங்கே நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க. பார்த்தாங்கன்னா ஃபோனை பிடிக்குவாங்க. இந்த இடம் வந்து சாமியை பார்த்தது வந்ததுக்கப்புறம் வந்து இருமுடி கட்டி எடுத்து வராங்கல்ல, அவங்க தேங்காய் வச்சுருப்பாங்க. தேங்காய் வந்து உடைச்சி அதோட நெய்யை எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இங்கேருந்து சமஸ்தானத்தை கொடுப்பாங்க. கோயில் வந்து நெய்யை கொடுக்கணும். அவங்க அது ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு பாதி நெய் கொடுப்பாங்க. அதை தான் வந்து எல்லோரும் வந்து பிரித்து வீட்டுக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இந்த கோயில் வந்து ரொம்ப புனிதமானது. பாருங்கள், யாரும் வந்து இது பண்ணாதீங்க. நான் எடுத்திருக்கேன், ஆனால் அது திறமை எடுத்தேன். இந்த இடத்துல தான் வந்து ஐயப்ப சாமியோட சுரூபம் இருக்குது. ஓகே, எறும்பு தண்ணி பாருங்கள். சபரிமலை காட்டில் இந்த மரத்தில் உள்ள கரையான் சாப்பிட்றதுக்காக அலையுது.
அந்த மரம் வரைக்கும் வரும். வந்தோம், வர வழியில் கிரேப் ஜூஸ் குடிக்கலாம் பார்த்தோம். தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க. ஜூஸ் வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், தேவைப்படுறது வந்து வாங்கிக்கிங்க. தேவைப்படுறவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே திராட்சை வந்து பறிச்சிக்கலாம். அவங்க பறிச்சா கொடுக்குறாங்க. பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே பாருங்க திராட்சையை கை வைக்கக்கூடாது. சும்மா நம்ம ஃபோட்டோக்கு வீடியோ கால் பண்ணிட்டுருக்கேன். எவ்வளோ இருக்கு பாருங்க. பண்ணக்கூடிய விவசாயிகள் நேராக இங்கே வாங்க. தேனி போகிற வழியில் இருக்குது கம்பத்துலேருந்து. ஓகேங்களா? பாருங்க, அப்படியே திராட்சை தோட்டங்கள் தான். இங்கே வந்து ரீட்டைலில் விற்கிறாங்க. 3 கிலோ 200 விற்கிறாங்க. ஹோல்சேலாக அவ்வளோ வாங்கிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இயற்கை. சபரிமலை முடிச்சுட்டு இப்போ பழனி வந்துச்சு. தேவஸ்தான அபிஷேக் பஞ்சாபி நேரடி விற்பனை. பழனி முருகன் கோயில் அடிவாரம். இங்கேருந்து தான் ஏறி மாடிக்கு மேலே போகிறதுக்கு வழி இருக்கு பாருங்க. மலை மேலே போகணும். ஓ முருகா, சூப்பர் லைட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. மலைக்கோயில் படிப்பாதை செல்லும் வழி இது. என்ட்ரன்ஸ் ஓ முருகா கணேசாலயம். மயில் வாகனம். மீனாட்சி அம்மன் திருக்கோயில் பழனி. இன்னைக்கு கோயில் இது பங்குனி உற்சவம். பால் கபடி, சந்தன கபடி எல்லாம் நடக்குது பாருங்க. முருகன் வந்து வெள்ளி யானை மேலே உலா வருகிறார். பாருங்க, பழனியில் வெள்ளி யானை மேலே வந்து உலா வருகிறார் முருக பெருமான்.